இந்த உலகத்திலேயே ரொம்ப கோபமான பூனை இதுவாதான் இருக்கும் போல. என்ன நடந்தாலும் சரி, அதன் குட்டி முகம் எப்போதும் உலகம் முழுவதுமே தன் மேல் கோபமாக இருப்பது போலவே இருக்கும். அதனால் அதன் உரிமையாளர் அந்த பூனையின் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைக்க எல்லா முயற்சிகளையும் செய்கிறார். அதற்கு அழகான குட்டி சட்டைகளை மாட்டி விடுகிறார். அதற்கு பிடித்தமான உணவுகளை கொடுக்கிறார். விளையாட்டிற்காக ஒரு பெரிய டாய்லெட் வடிவிலான தண்ணீர் கிண்ணத்தையும் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பூனைக்கு மின்னும் கடல் கன்னி போல உடையையும் போட்டு விடுகிறார். அந்த உடையில் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனாலும் அது சிரிக்கவே இல்லை. அதன் பிறகு உரிமையாளர் அந்த பூனையை போலவே முகத்தை வைத்துக் கொண்டு அதன் ரியாக்ஷனை பார்க்க முயற்சிக்கிறார். ஆனால் அதுவும் பலிக்கவில்லை. அவர்கள் காரில் வெளியே செல்கிறார்கள். டார்ச் லைட் வைத்து விளையாடுகிறார்கள். ஆனால் அந்த பூனை மட்டும் அதே கோபமான முகத்துடன் சிலையாக நிற்கிறது. இவ்வளவு முயற்சி செய்தும் பயனில்லாததால் உரிமையாளர் சோகமாக அதன் அருகில் அமர்கிறார். அப்போது அந்த பூனை தலையை திருப்பிக் கொள்கிறது. நான் இன்னும் சமாதானமாகவில்லை என்று சொல்வது போல் இருக்கிறது. அந்த பூனையின் குட்டி தலைக்குள் என்ன ஓடுகிறது என்று யாருக்கு தெரியும்? ஆனால் கடைசியாக கோபமாக இருந்த பூனை குட்டி சோகமாக மாறிவிட்டது. ஏன்னா இந்த கோபமான பூனை குட்டிக்கு ஒருத்தர் கூட லைக் பண்ண